ஆனால் சொல்லுங்கள், தேங்காய் கொண்டாடுறாங்களா விவசாயிகள், எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லுங்கள். காய் வந்துங்க சரிங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல காஞ்ச காய்ங்க, பிஸ்கட் கலர்ல இருக்கிறது. பிஸ்கட் கலர் இருக்கிற காய். சரிங்க. இந்த மாதிரி நல்லா சுத்தமா உரிச்சு க்ளீன் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு போகுதுங்க. இந்த மாதிரி உரிச்சு சுத்தம் பண்ணி கொண்டு வரணும். ஆமா, கொண்டு வரணுங்க. சரிங்க. இந்த மாதிரி நான் கொண்டு வந்து சரிங்க வந்து 71 ரூபா 99 பைசாக்கு போயிருக்கு. 71 ரூபா 99 காசுக்கு போயிருக்குது நீங்க இப்படி கொண்டாந்ததுனால. போயிருக்குதுங்க. சரிங்கண்ணா. பச்சை காய் கலந்து கொண்டு வந்தோம்னா ரேட்டு குறைச்சாதான் எழுதுவாங்க. குறைச்சி எழுதுவாங்க. கொண்டாடும் போது இந்த மாதிரி உரிச்சு தெளிவா பிஸ்கட் கலர் இருக்கிற காய், பிஸ்கட் கலர்லயுமே பச்சை கலர் இருக்கிற காய், பச்சை கலர்லயும் கொண்டாந்துரும், தனியாக கொண்டாந்துரும் இல்லைங்க. பச்சை காய் தனியாக கொண்டாந்துரும், இந்த பிரிச்சு கொண்டாந்து ரெண்டைக்கு மிக்ஸ் பண்ணி கொண்டாடக்கூடாது இல்லைங்களா. இந்த மாதிரி பொடி காய் இருக்கிறது தனியாக பிரிச்சுக்கணும். இதுலயே பெரிய காய் சின்ன காய் தனியாக இதுலயே நீங்க பொடி காய் பிரிச்சிட்டீங்க இல்லையா. இது என்ன ரேட்டு தனியாக போட்டுருக்காங்க? இது வந்துங்க 72 ரூபா 99 பைசா. 72 ரூபா 99 காசுங்க. ரைட், ஓகே, சூப்பருங்க. பிரிச்சு கொண்டு வந்திருக்கீங்க. ஒயிட் காய் வரக்கூடாதுங்க. இது வந்து ஒயிட் காய் வரக்கூடாது. ஒயிட் காய் இருந்தாலும் பிரிச்சு எடுத்துக்கணும். தனி லாட் வச்சா அதுக்கு தனி காசு. அது நல்ல ரேட் போகுங்க. மீதி சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த இதுக்குள்ளேயே ஒரு 10-20 காய் கலந்து கொண்டாந்துடுறாங்க. வாங்க காட்டுக்கு ஒரு 2-3 கூட்டம் பார்ப்போம், சாம்பிள் எப்படி கொண்டாந்துருக்கான்னு பார்ப்போம். என்னங்க இந்த மாதிரினா இந்த மாதிரி பாருங்க. இதுலயே வந்து பிஸ்கட் பாத்தீங்களா கலந்து கொண்டாந்துருக்காங்க. ரைட். அதாவது நம்ம தேங்காய் கொண்டாடும் போதுங்க, ஒரு சில குட்டான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே குட்டான்ல ஒரு 2 காய் இருக்குது. இது வந்து பச்சை காய், நம்ம வச்சிருக்க பச்சை காய் இருக்குது. இது லைனுக்கு போகிறதுக்கு இது குடுமையோட கொண்டு வரணுங்க. இது வந்து கசங்கல் காய், நல்லா பிஸ்கட் கலர் இருக்கிறது. நம்மகிட்ட காய் வந்து 2-3 ரகமாக இருக்குங்க. நீங்கள் வரும்போதே தரம் பிரித்து இந்த மாதிரி பிஸ்கட் கலரில் நல்லா காஞ்சு பருப்புக்கு போகிற காய் அப்படிதாங்கண்ணா. இந்த மாதிரி பருப்புக்கு போகிற காயை தயவு செய்து தனியாக கொண்டாந்துருக்கேன். இது லைனுக்கு போகிற காய் கொண்டாந்துருங்க, ஒயிட் கலர். அது இந்த லைனுக்கு போகிற காயை மேக்ஸிமம் குடுமையோட கொண்டாந்துருங்க அப்படிதாங்கண்ணா. குடுமையோட கொண்டாந்துருங்க. உங்களுக்கு இன்னும் நல்ல ரேட்டுக்கு போகுங்க. ஓகே, ஒரே நிமிஷம். இன்னொரு சந்தேகம் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பச்சைக்காய்க்குமே பிஸ்கட் கலருக்கும் அந்த பச்சைக்காய்க்கும் அந்த பிஸ்கட் கலருக்கு சென்டர்ல ஒரு கலர் இருக்குது, செம்மி கலர். இதையுமே நீங்க தனியா பிரிச்சு கொண்டாந்துருங்க. பச்சைக்காய் தனியா, நல்ல காஞ்ச காய் தனியா, இது ரெண்டுக்கு சென்டர்ல செம்மி கலர் இருக்குது பாத்தீங்களா. இதையும் தனியா கொண்டாந்துருங்க. தனியா கொண்டாந்து தனி லாட்டில் வைக்கும் போது 3 வைக்கிறீங்கன்னு வச்சுன்னா 3 காய்க்கு 3 லாட்டுக்குமே ஒரு நல்ல அதுக்கு தகுந்த விலை போகுது. நீங்க 3ஐ கலந்து வச்சுட்டா ரேட்டு கம்மியாத்தான் போகும்னு சொல்றாங்க. இது ஒரு விவசாயிக்கு ஒரு அவேர்னஸா இருக்குங்கிறதுக்காக நாம இந்த வீடியோ வந்து பதிவு பண்றோம்ங்க. அதே மாதிரி அழுகல் காய் தனியா பிரிச்சு, அழுகல் காய் இதே குட்டான்ல பாருங்க. இதே குட்டான்ல 3 இது தனியா வச்சிருங்க. ஒரு 500 காய் கொண்டாடுறீங்கன்னா 500 காயில 5 காய் இது உள்ள இருக்குங்க. ஆனா மீது அது வந்து 495 காய்க்கு எடுத்து கொடுங்க. அதனால அந்த அழுகல் காய் இதுனா தயவு செய்து ஒரு பையில ஒரு 10 காய் 20 காயை போட்டு வந்து அதுக்கு தனி லாட் நம்பர் தனி லாட் போட்டுருங்க. இந்த அழுகல் காய்க்கு தகுந்த விலை கிடைக்கும். அதுக்கு தான் வியாபாரி வர்றாங்க, நல்ல விலைக்கு இதுவும் போகும். அதனால தயவு செய்து தேங்காய் கொண்டாடுறது முக்கியம் இல்லைங்க. அந்த தேங்காய் கொண்டாடும் போது நம்ம எப்படி 4 ரகங்க, இந்த 4 ரகத்தையும் அழுகல், ஒயிட், இது வந்து செம்மி, பிஸ்கட் 4 கலர்ல 4 லாட்டா வைக்கலாம். 4 லாட்டா வைக்கலாம். 4 லாட்டா வைக்கும்போது 4 லாட்டுக்கு நல்ல விலை கிடைக்கும்ங்கிறாங்க. நான் கொண்டாந்து ஒரே குட்டான்ல நிறைய விவசாயிகள் வச்சிடறாங்க. வாரம் மிக முக்கியமான விஷயம், நிறைய பேர் லைனுக்கு கொண்டு வராங்க. பச்சைக்காயை குடுமி எடுத்து கொண்டாந்துடுறாங்க. குடுமி எடுத்து கொண்டாடு, இதையெல்லாம் குடுமி எடுத்து கொண்டாடலாம்ங்க. இந்த 3ஐ குடுமி எடுத்து கொண்டாடலாம். இதை தயவு செய்து குடுமி எடுத்து கொண்டாடாதீங்க. லைனுக்கு போறது, மார்க்கெட்டுக்கு போறது, மக்களோட பயன்பாட்டுக்கு டைரக்டா உணவுக்கு போறதுங்க. இதெல்லாம் பருப்புக்கு போய் எண்ணெய்க்கு போறது, இது சட்னி இந்த மாதிரி உணவுக்கு போறதுங்க. அதனால குடுமையோட கொண்டாந்துருங்க. வணக்கம்ங்க. ஈரோடு மாவட்டம் எலுமத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துல இருக்கோங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தேங்காய் ஏலம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. வெளியூர் வெளி மாவட்டங்கள்ல இருந்து ஏராளமான விவசாயிகள் தேங்காய் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு தேங்காய் வந்து அதிகபட்ச விலை, குறைந்தபட்ச விலை, சராசரி விலை. கொப்பரை தேங்காய், தண்ணி ஊற்றின தேங்காய் என்ன ரேட்டுக்கு போயிருக்குது. ஒவ்வொரு குட்டான பார்த்து சைஸ் வாரியா, காய் வந்து சைஸ் வாரியா, ரக வாரியா பார்த்து அது என்னென்ன ரேட்டுக்கு போயிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு குட்டான பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா, நம்ம தோட்டத்தில் இப்படி காய் இந்த சைஸ்ல இருக்குது, இந்த நேரத்தில் இருக்குது, பச்சையா இருக்குதா அல்லது வந்து கொஞ்சம் பழுத்து இருக்குதா, கசங்கள் காயா அப்படி இருக்குது. ஒருவேளை நம்ம கொண்டு போனா நமக்கு இந்த ரேட்டு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வருங்க. ரேட்டு கொண்டு வரும்போது அந்த வாரம் நீங்க ஒரு வாரம் தள்ளி ஒரு வாரம் கொண்டு வரும்போது ஒரு முன்ன பின்ன இருக்கலாமுங்க. இருந்தாலும் ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம இந்த பச்சைக்காய் இப்படி கொண்டு போகணும், பச்சைக்காய் கொண்டு போனா குடுமையோட கொண்டு போனா இந்த ரேட்டுக்கு வருது, நாமளும் கொண்டு போனா இந்த ரேட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்குக்காக நாம் வந்து பதிவு பண்றோமுங்க. ஏன்னா நீங்க கொண்டாடும் போது ரேட்டு முன்ன பின்ன இருக்கலாமோ, ரேட்டு முன்ன பின்ன போகலாமுங்க. இருந்தாலும் ஒரு நல்ல ஐடியா வரும். அதுக்காகத்தான் நாம் வந்து ஒவ்வொரு குட்டானா நம்ம பார்க்குறோங்க. வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, வீடியோ லைக் பண்ண மட்டும் மறந்துடுறீங்க. அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் உறவினர் நண்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிங்க. ஃபேஸ்புக்கில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் பார்க்குறீங்க. அந்த லட்சக்கணக்கான பேர் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு போய் சேருங்க. மறக்காமல் நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிடுங்க. வாங்க ஒவ்வொரு குட்டானா போய் தேங்காய் சைஸ் வரையாக என்ன ரேட்டுக்கு போயிருக்குதுன்னு பார்க்கலாமுங்க. காய் பாருங்கள், கிட்டத்தட்ட 1500 காய் இருக்குதுங்க.
ரேட்டு பாருங்கள் 116 ரூபா போட்டுருக்காங்க. 1500 கொண்டாந்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது எதுலேயுமே தண்ணி ஆடாதுங்க. தண்ணி ஆடாத காய், தண்ணி வத்துன காய், கொப்பரை காயின்னு சொல்லுவாங்க வட்டார வழியிலிங்க. 116 ரூபா, நல்ல காசுங்க. ஆனால் இது கொப்பரை காயாங்கண்ணா, இது எத்தனை காய் கொண்டாந்துருக்கீங்கண்ணா? காய் 100 காய் தான். 100 காய் ரைட்டுங்கண்ணா. எவ்வளோ? 110 ரூபாய்ங்களா? 110 ரூபா. இது மரத்துலேருந்து தானாக உளுந்த காய், மரத்துலேருந்து உளுந்த காய், பூரா தண்ணி வற்றி வெறும் பருப்பு மட்டும் தான் இருக்குது. இங்கே பருப்பு காட்டு சாமி. இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்காங்கண்ணா. டைரெக்டாக உடைச்சா அப்படியே பருப்பு எண்ணெய் காட்ட வேண்டியதான். பருப்பு எடுத்துக்கலாம். ரைட். நம்ம வீட்டுக்கு காட்டுறவங்களும் இந்த மாதிரி பருப்பு எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா? இது மட்டும் தான் கொண்டாந்தீங்களா? கொப்பரை இது இதுங்கண்ணா, இது நம்மளதானுங்க. இது எவ்வளோங்க? கம்மியாக ஆடுற காய், தண்ணி கம்மியாக ஆடுற காய் 78 ரூபாய்ங்க. இதுங்கண்ணா 300 காய் 67. 300 காய் 67 ரூபா 19 காசுங்க. சூப்பருங்கண்ணா. எவ்வளோங்க? 78 ரூபா 89 காசு. நம்மளும் போட்டுருவாங்க. என்ன ரேட்டுங்கண்ணா அது? 68 ரூபா 68 காசு. 68 ரூபா 68 காசுங்களா? எத்தனை காய்ண்ணா இருக்குது அதில்? 61 ரூபா 39 காசுங்களா? ஆமாங்க. இதில் எத்தனை காய் இருக்குங்கண்ணா? இதில் வந்து 500 காய். எங்கே வந்துருக்கீங்கண்ணா? விருதாச்சலம். மொத்தம் கொண்டு வந்து காய் எத்தனை காய் கொண்டு வந்துருக்கிறீங்க? சூப்பருங்கண்ணா. இது லைன் காய் வந்து சொல்லுங்க. உங்கள் சேனலில் பார்த்துட்டு தான் அந்த வியாபாரமே ஆரம்பித்தேன். ஓ, வியாபாரம் நம்ம சேனல் பார்த்து ஆரம்பிச்சிங்களா? பார்த்துட்டு தான் காயை வாங்கினேன், வாங்கி உரிச்சு எடுத்துட்டு வந்தாங்க. சூப்பருங்கண்ணா. வாங்க அந்த காய் பார்க்கலாம். ரேட்டும் பரவாயில்ல, நல்லா கிடைச்சாங்க. ரேட் பரவாயில்லையா? அங்கிருந்துக்கு பரவாயில்லைங்க. அங்கேருந்து கொண்டு வந்து பரவாயில்ல. ஓகேண்ணா, பார்க்கலாங்கண்ணா. இதுங்களா? இது என்ன ரேட் போட்டிருக்காங்கண்ணா? குடுமையோட கொண்டாந்து இருக்கீங்க. 65. பரவாயில்ல. இதில் எத்தனை காய் இருக்குதுங்கண்ணா? இதில் வந்து 500 காய். அவங்களே எழுதிருப்பாங்க. 500 காய். முதல்ல ரேட்லேயே போட்டு மொத்தம் எத்தனை காய் கொண்டு வந்தீங்கன்னா? 6000 கொண்டு வந்தோம். 6000. எப்போ நைட்டே கிளம்பிட்டீங்களா? நைட்டு அங்கே 8 மணிக்கு கிளம்பலாம். இங்கே வந்து 1 மணி 2 மணிலாம் கொண்டு 2 மணிக்கு வந்துட்டீங்களா? படுத்துட்டு பாப்போம். இது லைன் காய் தானுங்களா? ஓகே, சூப்பர். இது என்ன ரேட் பாருங்கண்ணா? 65 ரூபா. ஓகேங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்க. இது நம்மள தானுங்களா? இது 71 ரூபா. காய் ரொம்ப கம்மியாக தான் கொண்டு வந்திருக்காங்க. 62 ரூபா 59 காசுங்க. பச்சை காய்ங்க லைனுக்கு போகிறது. இந்த மாதிரி காய் சைஸும் கூட்டு வந்ததுன்னா பாருங்கள். இந்த வாரம் வந்து வாரம் ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் ரேட்டு முன்ன போகலாமுங்க. இந்த வாரம் வந்து 62 ரூபா 59 காசுக்கு போயிருக்குதுங்க. லைன் காயின்னு சொல்லுவாங்க. இது மார்க்கெட்டுக்கு போகிறதுங்க. பாருங்கள் காயும் கூட்டு இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். காய் நல்ல சைஸ் காய்ங்க. அப்படி தகன்னு கொண்டாந்துருக்கீங்களே காயை. சுத்தம் பண்ணி கொண்டாந்துருக்கீங்களே. தண்ணி ஊற்றி கழுவுறது ஒன்று தான் பாக்கி. 65 ரூபாய்ங்க 69 காசு. எங்கிருந்து வந்திருக்கீங்க? அக்கறை. ஓ, இந்த பக்கம் எங்களுக்கு அக்கறை. காய் என்ன எவ்வளோ வருங்க? 100 காய்ங்க. இல்லை இடம் எவ்வளோ வருங்க? ஒரு 100 கிராம் இருக்கும். 250 கிராம். 550. அதான் பார்த்தா நீங்கள் 350ங்கிறீங்களா? 550 வரும். ஸ்பெஷல் நமக்கு இந்த கொண்டாந்து மார்க்கெட் கம்பெனிலே இவ்வளோ க்ளீனாக கொண்டாந்தது நீங்கள் தான். அதுங்க அது 60 காய்ங்க. காய் எடுங்க. முரட்டு காயாக இருக்கே. லைன் காய். மக்கள் மார்க்கெட்டில் பார்த்தாங்கன்னா டக்குன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. ரைட், சூப்பர். இதில் எத்தனை காய் இருக்குதுங்க? 60 காய். இந்த காய் நம்ம ஊரில் விற்றா என்ன ரேட்டுக்கு போகும்? சிங்கிள் பீஸு ஒரு 25 ரூபாய்க்கு போகும். 25 ரூபாய்க்கு போகும். காய் பெருசாக இருக்குது. 25 தான் போங்குறீங்களா? 25 தான் போகுங்க. அப்படிங்களா? மட்டை வாங்கி கொடுத்தா 25. லோக்கலில். ஆமாங்க. அதனால பெருங்காய் பார்த்தா டக்குன்னு மார்க்கெட்டில் மக்கள் வாங்குவாங்க. ஓகே, சந்தையிலே அப்படி தான் 25 தான். இங்கே கொண்டாட முடி பரவாயில்லைங்களா ரேட்டு? பரவாயில்ல. கிலோ கணக்கில் கொடுக்க முடியும். பரவாயில்ல. எப்போ கொண்டாந்தீங்க? இன்னைக்கு தான் கொண்டாந்து. வாங்கண்ணா. காய் எதுங்கண்ணா நம்மளுது? முரட்டு காயாக இருக்குங்களா? 3/4 கிலோ ஒரு மாட்டம் இருக்குதுங்க.
ஆ ஓ இந்த காய் ஒரு ஒரு குலையில் எத்தனை காய் பிடிக்குங்க? எனது குலைகள் கம்மியாக தான் பிடிக்கும். கம்மியாக தான் பிடிக்கும். காய் பெருசு தான் கம்மியாக தான் பிடிக்கும். அதான் நான் பார்க்குறேன். அதான் அன்றைக்கே சொன்னாங்க கம்மியாக தான் பிடிக்குன்ட்டு. எத்தனை காய் கொண்டாந்துருக்கீங்க இந்த குடனில்? ஆனால் அதில் ஒரு இதில் 100 காய். சரிங்க. மொத்தம் 5 லாட்டாக பிரிச்சு போட்டுக்கிறீங்களா? இது எவ்வளோங்க? 63 ரூபாய் போயிருக்கு. 63 ரூபா 89 காசுங்க. இந்த குடனில் எத்தனை காய் இருக்குதுங்க? 100 காய் இருக்கு. 100 காய் இருக்கு. விலை பரவாயில்லைங்களா? விலை பரவாயில்லைங்க. எங்கேருந்து வந்திருக்கீங்க? எடப்பாடி சிலும்பைங்க. எடப்பாடி சிலும்பலையா? முன்னாள் முதல்வர் உருந்து வந்திருக்கீங்க. வரங்களா வந்துட்டானது பாட்டு வந்தோம். பிடிச்சல உங்களுக்கு பிடிச்சுமில்லங்க. இதுல எடுங்க. இதே குடுமையோட உணர்ந்துருக்கோம் நீங்க. இது குடுமையோட உணர்ந்துருக்கணும். பச்சை காய் நீங்க அடுத்த வரைக்கும் குடுமையோட உணர்ந்துருக்கோம். ஏன்னா அது லைனுக்கு போயிருக்குங்க. எவ்வளவு போட்டிருக்காங்க? 60 பரவாயில்லைங்களே. 61 ரூபா 79 பைசா போட்டிருக்காங்க. ரேட்டும் பரவாயில்ல. பரவாயில்ல, ரேட்டு பரவாயில்லைங்கண்ணா. இது குடுமையோட உணர்ந்தீங்க இன்னொரு ரூபா சேர்த்து இருக்கு. இதுங்க 64 ரூபாய்ங்க. நல்ல காஞ்ச காய். தண்ணி ஆடுதுங்களா? தண்ணி ஆடுது. காஞ்ச காய். இது நம்மள அருமையான காய் வாங்க. இது குடுமையோட வந்தீங்கன்னா லைன் காய். எடுங்க எவ்வளோங்க பார்ப்போம்? 60 ரூபா 19 காசுங்களா? 60 ரூபா 19 காசு. கார்லி ஒன்றான்ட்டீங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு வர்றீங்களா? ஓகே. நம்ம சேனல் பார்த்து தான் வர்றீங்க. சூப்பர். ரேட்டாக வந்தது அங்கிருந்து வந்ததுக்கு பரவாயில்ல. சரிங்கண்ணா. தேங்காயோட விலை நிலவரம் பார்த்துலாங்க. ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட 13/7/2025 ஞாயிற்றுக்கிழமை மணிக்குங்க 90,000 தேங்காய்கள் வந்திருக்குதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயில் கருப்புங்க கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 74 ரூபா 99 காசுக்கும், குறைந்தபட்ச விலையாக 64 ரூபா 19 காசுக்குமே, சராசரி விலையாக 70 ரூபா 99 காசுக்கு போயிருக்குது. தேங்காயில் பச்சைக்காய்ங்க. பச்சைக்காய் பார்த்தீங்கன்னா 64 ரூபா 19 காசுக்கு போயிருக்குதுங்க அதிகபட்ச விலை. குறைந்தபட்ச விலை 45 ரூபா 40 காசுக்கு போயிருக்குதுங்க. சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா 63 ரூபா 19 பைசாவுக்கு போயிருக்குதுங்க. தண்ணி வத்தின காய்ங்க. தண்ணி வத்தின காய் கிலோ ஒன்றுக்கு நம்ம ஊரில் கொப்பரை காயின்னு சொல்லுவாங்க. தண்ணி வத்தின காய் 128 ரூபாய்க்கு போயிருக்குதுங்க ஒரு கிலோவுங்க. சரி அதை பார்க்கலாம். சரி விட்டுருங்க விட்டு பரவாயில்ல. அதை பருப்போட நெக்கு பார்க்கலாம். பருப்பு நெத்து நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வாங்க வாங்க வாங்க. அப்புறம் எல்லா காயும் காமிச்சா தானே விவசாயி பாக்குறவியா? அதுக்காக வேற ஒன்றும் இல்லைங்க. தொட்டி அருமையான தொட்டி காய்ங்களா? அது தொட்டி அது காய்ங்க. காய் அது நம்மளுக்கு தானுங்களா? அது நம்மளுக்கு தானுங்க. இந்த ரேஞ்சில் இருந்தாலும் கொடுக்கலாம். வாங்க காய் எடுங்க பார்க்கலாம். காயில் ஒன்று தொட்டிக்காக தான். தொட்டிக்காக தான். உடம்பு பருப்பும் இருக்குது. இல்லை ஒன்றும் இருக்காது. ஒன்றுமே இல்லை இதில். தொட்டிக்காக தான் எடுத்துருக்காங்க. எவ்வளோக்குன்னு எடுத்துருக்காங்க? 20 ரூபா 60 காசுங்களா? 60 காசு. சரி சரிங்க. 20 ரூபா 60 காசுங்க. கடைசி ஸ்டேஜுங்க தேங்காயில் இல்லையா? இதில் எத்தனை காய் இருக்குதுங்கண்ணா? இதில் எத்தனை காய் இருக்குதுங்கண்ணா? 250 காய் 250 காய் இருக்குது. 64 ரூபா 19 காசுங்க. ஓகே சூப்பர். சிங்கிள் பீஸா வைக்கிறதுக்கு பரவாயில்லைங்கிறீங்களா? பரவாயில்லைங்க. சரிங்க. இது சிங்கிள் பீஸுக்கு இடைக்கு இது பரவாயில்லைங்கிறீங்களா? 1/2 கிலோ வரும் இல்லைங்களா காய்? பரவாயில்ல. சரிங்க. இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்தியே வரும் இல்லைங்களா? ஆவரேஜ் பாக்கில் 1/2 கிலோ வந்துருமுங்க. எல்லாமே கலந்து வந்துருக்கு. காய் பாருங்க கிட்டத்தட்ட 1500 காய் இருக்குதுங்க. இது கொப்பரை காயின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் கொப்பரை காயின்னு சொல்லுவாங்க. தண்ணி வத்தின காயின்னு சொல்லுவாங்க. 116 ரூபாய்ங்க. பாருங்க ரேட்டு பாருங்க 116 ரூபா போட்டுருக்காங்க. 1500 ரூபாய்க்கு கொண்டு வந்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது எதுலையுமே தண்ணி ஆடாதுங்க. தண்ணி ஆடாத காய், தண்ணி வத்தின காய் கொப்பரை காயின்னு சொல்லுவாங்க. வட்டார வழியிலைங்க 116 ரூபா நல்ல காசுங்க. இங்கே பாருங்க காய் பாருங்க நல்ல காஞ்ச காய்ங்க. உடச்சி டைரெக்டாக பருப்புக்கு போகிறதுங்க. 75 ரூபா 69 காசுங்க. சிறுசு கலந்துருக்குதுங்க. இந்த காயில் 1/2 கிலோ வருங்க. கிணுக்குன்னு இருக்குது. ஒரு 300 கிராம் வருங்க. நம்மளுதாங்கண்ணா? எத்தனை காய் கொண்டாந்துருக்கீங்கண்ணா? 320 காய். உளுந்து எத்தனை நாள் இருக்குங்கண்ணா? மரத்துலேருந்து உளுந்து எத்தனை?
2 மாதம் இருக்கு. இவ்வளோ தான் கொண்டாந்தீங்களாங்கண்ணா? சரி சரிங்க. ரேட்டு பரவாயில்லையாங்கண்ணா? பரவாயில்ல. சரிங்க. எங்க மாமனை காணங்க? டீ குடிக்க போயிருக்காரு. டீ குடிக்க போயிருக்காருங்களா? குடுமையோட கொண்டாடுறது தான் பெஸ்ட் இல்லைங்களா? நிறைய பேர் குடுமையோட தான் கொண்டாடுறது பெஸ்ட். ஏன்னா குடுமி எடுத்துட்டு நிறைய பேர் கொண்டாந்துடுறாங்க. அது தெரியும். நல்ல கசங்கள் காய்னா அந்த மாதிரினா பிரச்சனை இல்லை. இது இந்த மாதிரினா உங்களுக்கு குடுமி எடுத்து கொண்டாந்துடலாம். இது லைனுக்கு போகிறது இது குடுமையோட கொண்டாடுறது தான் பெட்டர் இல்லைங்களா? இது எத்தனை காய் வந்துருக்குது? 65 ரூபா 19 காசுங்க. 2500 ரூபாய்ங்க. விருதாச்சலங்களா? அங்கேருந்து வந்துருக்கு. விருதாச்சலருந்து வந்துருக்குதுங்க. நீங்கள் தான் கொண்டாட வச்சுக்கிட்டீங்களா? ஆமாம். என்னங்கண்ணா? 2 லட்சம் காய் தான் வந்துகிட்டு இருக்குது. இப்போ வந்து இந்த நீங்கள் எவ்வளோ இன்னைக்கு 80,000 காய். பருப்பு ஓப்பன் பண்ணுங்கண்ணா. ஓகே ஓகே சூப்பருங்கண்ணா. 3/4 இன்ச்சு வருது இல்லைங்களா? பருப்பு திக்னஸ் 3/4 இன்ச்சு வருது. வந்துருக்கீங்கண்ணா? 110 காய் 66 ரூபா 69 பைசா. காய் கையில் எடுங்க. எவ்வளோ வருங்க? இடம் எவ்வளோ வருது? கொஞ்சம் காய் அப்படியே தூக்குங்க. அப்படி அப்படி வைங்க. காய் எவ்வளோ வருங்க? 1/2 கிலோ வருங்க. ரேட்டு கொண்டாந்து பரவாயில்ல. சிங்கிள் பீஸாக விற்கிறது இது பரவாயில்லைங்கிறீங்களா? பரவாயில்ல. சரி, நல்ல வேலை. காமனாகவும் இருக்குது. 1/2 கிலோ சேர்த்தியும் இருக்குது. 450 கிராம் 400 கிராம் கலந்ததே இருக்குது. எச்சுமரு சிறுசும் இருக்குது, பெருசும் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 3000 காய் கொண்டு வந்துருக்குறாங்க இதுலிங்க. 3000 காய் ஒரே குட்டானாங்க. 64 ரூபா 79 காசுங்க. சிறுசு பெருசு எல்லாம் கலந்துருக்குதுங்க இதில். அவங்க சொன்ன மாதிரி பிஸ்கட் கலரு, பச்சைக்காய் இதெல்லாமே கலந்துருக்குதுங்க. அண்ணா வாங்க 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 வாங்க. கொஞ்சம் வெளியே போயிட்டுங்கண்ணா. வரத்து குறைஞ்சிருச்சா? வந்துட்டு பாரு. இந்த வாரம் ஆமா 2-3 வாரம் வரலைங்க. நீ வரா குடிக்கீங்க. என்ன விலைக்கு போயிருக்குதுங்க? இது 75 69ங்க. 75 69. எத்தனை காய் வந்திருக்குதுங்க? காய் 320 காய். கடந்த ஒரு வாரத்துக்கு காய் விலை ஏறி இருக்குங்களா? அப்படியே இருக்குதா குறைஞ்சிருக்குதா? விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. காயும் கொஞ்சம் வர வரைக்கும் காயும் கொஞ்சம் குறைஞ்சு காய் குறைஞ்சு போச்சு. சரி போட்டு விட்டுல விடுங்க. போட்டு விடுங்க. அன்னூர் வரைக்கும் போயிட்டேன். அன்னூர் வரைக்கும் போயிட்டீங்களா? அங்க வர சொன்னாங்க கோயம்புத்தூர் மாவட்டம். அங்க போயிட்டேன். காய் வாங்க கையில் எடுங்க. கிட்டத்தட்ட 3/4 கிலோ வர மாட்டேங்குதுங்கண்ணா. நம்ம மண்ணுக்கு இந்த அளவுக்கு இருக்குதாங்கண்ணா. காய் ஒரு ஒரு குலையில் எத்தனை காய் இருக்கு? 5 காய் வரும். சிறுசாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்தி இருக்குது. 5 காய் இருக்கு. சரிங்க. இது சிங்கிள் பீஸாக இருந்தால் நம்ம ஊரில் என்ன ரேட்டு கேட்பாங்க? 29 ரூபாய்க்கு. என்ன ரேட்டு போயிருக்குதுங்க? 60 ரூபா 79 காசு. கிட்டத்தட்ட 700 கிராம் வருங்களா? வருது. சரி. காய் பாருங்க எத்த சொல்றதுன்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்லாம் பார்த்தோம்னா அந்த காய் டக்குன்னு வாங்கிக்குவாங்க. பிடிக்கும், விலை பிடிக்குமுங்க. 60 ரூபா 79 காசுங்க. மொத்தம் எத்தனை காய் சொன்னீங்கன்னா? 2000 காய்.
அண்ணா இல்லை நான் வீடியோ எடுக்கிறேங்கண்ணா வியாபாரி இல்லைங்க இதுங்களா காட்டுங்கண்ணா காய் எடுங்க பாப்போம் இதெல்லாம் முடிஞ்சுதுங்க முடிஞ்சது என்ன ரேட்டுங்கண்ணா 68ங்கண்ணா 68 ரூபா ஆமாங்கண்ணா நம்மளுக்கு தோப்பாங்கண்ணா ஆமாங்க வாங்க தோப்பு தான் தானுங்கண்ணா இன்னைக்கு அதிகபட்சம் தெரியல ரேட் முடிஞ்சாதான் தெரியும் ரேட் இல்லை வந்துட்டேன் உங்களுக்கு அது காமனாக எடுத்துக்கிட்டே வர்றோம் ரேட் அறிவிச்சாங்கன்னா தெரியுங்க 3 சக்கத்தை கொண்டு வந்தீங்களாண்ணா சரி நல்ல கசங்கள் காய்ங்க ஆமாங்கண்ணா கசங்களுக்கு நல்ல கசங்கள் காய் பரவாயில்ல 1 மாசம் ஆச்சுங்க சரிங்க நம்ம சேனல் பார்க்குறீங்களா பாக்குறேங்கண்ணா அதனால உங்களுக்கு வாழ்த்து சொன்னேன் சரி ரொம்ப சந்தோஷங்க நம்ம தேங்காய் எல்லாம் கிட்டத்தட்ட ஈரோடு மாவட்டத்தில் கவர் பண்றீங்க ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா சந்தையை கவர் ஏன்னா விவசாயி கொண்டு போறதுக்கு முன்னாடி ஒரு வேலையை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ஒரு நல்ல ஐடியா வரும் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுங்களேன் சரிங்கண்ணா சரிங்க இது யூடியூப் பாக்குறது சரிங்கண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்குதுங்க சரிங்கண்ணா ரொம்ப கரெக்ட் சந்தோஷம் ரேட் இன்னைக்கு என்ன ரேட் ஆமாம் நம்ம எதுவும் இல்லைங்க வீடியோ எடுக்கிறோம் கமிட்டியில் என்ன ரேட் சொல்கிறாங்களோ அந்த ரேட் அப்படியே வச்சிடறோம் என்ன பண்ணி எதுவுமே இல்லைங்க ஆமா ஆமா சரி சரி அப்படி பாட்டு வரேங்கண்ணா பாட்டு வாங்க 68 ரூபாய்ங்குது 68 ரூபா 26 காசுங்க காய் பாருங்க ஒரே கலரில் 70 ரூபா 25 பைசாங்க ஒரே கலரில் பிஸ்கட் கலர் ஜம்முன் இருக்குது பாருங்க நம்மளுதாங்கண்ணா சரி என்ன ரேட்னு கொடுத்தீங்க 67 நம்ம ஊருங்க இன்னைக்கு தேங்காய் விலை நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டோமுங்க தொடர்ந்து நம்ம சேனல் மாதிரி நல்ல பயனுள்ள தகவல் பார்க்கலாம் இன்னைக்கு வீடியோ நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நல்ல தகவல் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 பேருக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிங்க மீண்டும் நல்ல தோசை சந்திக்கிறேன் நன்றி வணக்கமுங்க